ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாரும் யாரை பத்தி வேணா பேசாம இருந்திருக்கலாம், ஆனா இவரை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்கவே முடியாது. இவரை பத்தி பேசாத டிவியும் கிடையாது, யூடியூப் சேனலும் கிடையாது, பத்திரிகையும் கிடையாது. யாருன்னு கெஸ் பண்ணீங்களா? யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட முன்னாள் இளைய தளபதி, நேற்றைய தளபதி, இன்றைய மற்றும் நிரந்தர சிஎம் விஜய் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்களின் சினிமா பயணத்தை பற்றிய வீடியோ தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட அண்ணா, நம்மளோட விஜய் சாரோட திரைப்படங்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். விஜய் சாரோட கலைப்பயணம் தொடங்கினது வெற்றின்ற மூவி மூலமா. வெற்றி மூவில அவர் சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானாரு. நாளைய தீர்ப்புன்ற படத்துல அவர் ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. அவரோட கலைப்பயணம் அவரோட அப்பாவான சந்திரசேகர் சார்கிட்ட அவர் அண்ணாமலை டைலாக், அதாவது ரஜினி சாரோட அண்ணாமலை டைலாக் பேசி காமிச்சது மூலமா சந்திரசேகர் சாருக்கு ஒரு கான்பிடன்ட் விஜய் சாருக்கு கண்டிப்பா படம் பண்ணா பெரிய லெவல்ல வருவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால அவரோட கலை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உதவுனாரு. விஜய் சார் ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது பூவே உனக்காக படத்துலதான் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணாரு நம்ம விஜய் சார். அந்த ஆனந்த பாடும் அந்த பாட்டு 90s கிட்ஸோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு சாங். அவ்வளோ பீக்ல இருந்த ஒரு சாங், அவ்வளோ பீக்ல இருந்த ஒரு படம். அந்த படத்தை நம்மளால கண்டிப்பா மறக்கவே முடியாது. விஜய் சாரோட கலை பயணத்துல அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் லவ் டுடே. லவ் டுடே மூவி அப்போ இருந்த காலகட்டத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கள் மத்தியில ரொம்ப பரிச்சயமான ஒரு படம். அதுல வர்ற மெலோடி சாங்ஸ்லாம் நல்லா ஹிட் ஆச்சு. விஜய் சாரோட கரியர்ல நாம நெக்ஸ்ட் பார்க்க போற மூவி என்னன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் 50 crore கிராஸ் ஆன ஒரு மூவி அப்படின்னா கில்லி. கில்லி மூவியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அவரோட கரியர்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வித் காமெடி, ஒரு நார்மலான நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு ஹிட்டான மூவி. ஸோ கமர்ஷியல் லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் சாருக்கு 50 crore கொடுத்த மூவி கில்லி அப்படின்னே சொல்லலாம். ரீரிலீஸ் கூட ரீசெண்டா ஆச்சு இந்த மூவி. நெக்ஸ்ட் 100 crore கொடுத்த ஒரு மூவி அப்படின்னா துப்பாக்கி சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷன்ல 100 crore கொடுத்த ஒரு ஆக்ஷன் டிராமா அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கி மூவி விஜய் சாரோட ரசிகர்களுக்கு ஒரு ஆக்ஷன் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் சச்சின் மூவில ஒரு கியூட்டான பப்ளியான ஒரு கேரக்டர்ல நம்ம விஜய் சாரும் சரி, ஜெனிலியா மேமும் சரி கியூட்டா பப்ளியா காட்டியிருப்பாங்க அந்த மூவில. வடிவேலு சார் அண்ட் விஜய் சார் 2 பேரோட காம்பினேஷன் ஆஃப் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சச்சின் மூவில. நெக்ஸ்ட் திருப்பாச்சி மூவி மூலமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பல பேரோட ஃபேவரட் ஹீரோவா நம்ம விஜய் சார் மாறினாரு. அதுல வர தங்கச்சி சென்டிமெண்ட்ஸ்லாம் யாராலுமே மறக்க முடியாது. அதுக்கப்புறமாவும் அதே ஜானர்ல சில மூவிஸ் வந்தது, அதுவும் அவருக்கு ஹிட்டை தான் கொடுத்தது. நம்ம ஹிட் மூவிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம விஜய் சாருக்கு சரியா போகாத சில படங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா உதயா சிம்ரன் மேமும் விஜய் சாரும் ஆக்ட் பண்ண ஒரு மூவி. அந்த மூவி சரியா போகல. நெக்ஸ்ட் சரியா போகாத ஒரு மூவி அப்படின்னா புலி, சுறா சொல்லலாம். நெக்ஸ்ட் தெரி மூவி மூலமா ஒரு கம்பீரமான போலீஸ் ஆபீசரா நம்மள பயங்கரமாவே என்டர்டெயின் பண்ணாரு. அட்லி சாரோட டைரக்ஷன்ல தெரி மூவி நல்ல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு மூவி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மூவி கத்தி மூவி மூலமா விஜய் சார் வேற ஒரு பரிமாணத்துக்கே போனாரு அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகள் சம்பந்தமா விவசாயிகளோட கஷ்டத்தை முன்னின்று எடுத்து சொன்ன ஒரு திரைப்படம்
கத்தி அப்படின்னு சொல்லலாம். மெர்சல் மெர்சல் படத்தின் மூலமா ஹாஸ்பிட்டல் செக்டார்ல நடக்கிற பெரிய ஸ்கேமையே சொல்லியிருப்பாங்க. அந்த மூவில வர்ற ஆலப்போரான் தமிழன் அந்த சாங் வந்து இப்போ வரைய எல்லா விஜய் சாரோட ஃபேன்ஸ் விஷ் லிஸ்ட்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா வந்த எல்லா மூவிஸ்மே அபவ் 100 crore வசூல் பண்ண மூவிஸ் தான். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜயை வைத்து இயக்கிய முதல் படம் மாஸ்டர். கொரோனா பீரியடுக்கு அப்புறமா முதல் முறையாக மக்கள் திரையரங்குக்கு வந்து கொண்டாடிய திரைப்படம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தின் மூலமா விஜய் சார் தியேட்டர் ஓனர்ஸோட ஃபேவரட் ஹீரோவாகவே ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் லியோ மூவி விஜய் சாரோட ரசிகர்களுக்கு ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறமாவும் நம்மளோட விஜய் சார் தொடர்ந்து ஹிட் மூவிஸ்களை கொடுத்தாரு. இப்ப கடைசியா நம்ம விஜய் சார் சிஎம் விஜய் ஆனதுக்கு அப்புறமா பெரிய ஹிட் மூவி நம்ம ஜனநாயகன் தான். பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை தாண்டி ஹிட் கொடுத்த ஒரு பெரிய மூவி ஜனநாயகன் மூவி மூலமா ஒரு பொண்ணு எப்படி போல்டா இருக்கணும், பொண்ணுங்கன்னா ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும், போல்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத மமிதா பைஜு மூலமா அந்த மூவில சொல்லியிருப்பாங்க. பெண்கள், குழந்தைகள், யங்ஸ்டர், வயதானவர்கள் எல்லார் மத்தியிலுமே ஃபேமஸான நம்மளோட விஜய் சார் இப்போ தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறாரு. இப்படியே பல வெற்றி படங்கள், கை கொடுக்காத சில படங்கள் அப்படின்னு இருந்தாலும் இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் படத்துல நடிக்கல அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்ப நமக்கு கேக்குற ஒரே டைலாக், சாமி மாளிகையை விட்டு நம்ம கூட இருக்க வருதுல, பண்டிகையை கொண்டாடுங்கள. அதுதான் பி ப்ரௌட். விஜய் சாரோட ஃபேனா இருக்கிறதுல நாமெல்லாம் கண்டிப்பா ப்ரௌடா இருக்கணும். அவரோட அரசியல் வாழ்க்கையிலையும் அவர் பல தடைகளை தாண்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ நீங்க விஜய் சாரோட பெரிய ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.